ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் சூப்பரான ரெசார்ட் பார்க்க போகிறோம். இது முன்னாடி என்ட்ரன்ஸ் நமக்கு இருக்குது, ரிசப்ஷன். இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஜிஜி பிளான்ட்டு, அது மாதிரி போனிடெயில் பிளான்ட் எவ்வளோ உயரமாக மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இதுவுமே நான் வீட்டில் இந்த பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நான் வளர்க்குறது ஒரு 4 வருஷமாக தான். இவங்க எவ்வளோ வருஷமாக அந்த ரெசார்ட் இருக்கும் அப்படின்னும் போது நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. சூப்பராக இருந்ததுங்க. இந்த விளக்கு, கேரளா விளக்கு, அந்த குத்து விளக்கு முன்னாடி வெல்கம்க்கு வச்சு அருமையாக இருந்தது. இந்த ஹேங்கிங் பேட் பாருங்கள், நம்ம வேஸ்ட் வச்சு ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி தான் கயிறு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சுற்றி கயிறு சுற்றி அழகாக வச்சுட்டாங்க. வெல்கம் ட்ரிங்காக பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு எறும்பு கூட ஊறுது பாருங்கள். பரவாயில்ல, அது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஜூஸில் இல்லை, அதனால் குடிச்சாச்சு. ஸ்விம்மிங் பூல் நைட்டில் அந்த க்ரீன் கலராக லைட்னால அப்படி தெரியுது. நல்லா சூப்பராக விஸ்தாரமாக இருந்ததுங்க. ஸ்பேசியஸாக நமக்கு அதே மாதிரி மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக கன்வீனியண்ட்டாக, சொல்லப்போனால் ஒரு ஹோமில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொதுவாகவே வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளீனாக இருக்கிறது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குட்டீஸ் வச்சுருக்கவங்களுக்கு, வயசானவங்க இருக்கிறது, இந்த மாதிரி இருக்க இடங்கள்லாம் நம்ம வீடுகளில் பொதுவாக பண்ணுறது கஷ்டம். இங்கே நமக்கு ஒர்க்கர்ஸ் நிறையா இருக்கனால ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி பிளான்ட்ஸு. இது என்ன சொல்லுவோம், பேட் ஆஃப் பேரடைஸ், அதுதாங்க. அது எல்லோ கலரில். இந்த பிளான்ட் பேர் தெரியல, பார்க்குறதுக்கு பூக்கள் மாதிரி இருக்குங்களா, ஆனால் இல்லை, லீஃப் தாங்க அந்த ஒயிட்டாக இருக்கிறது. இந்த வேரிகேஷன் டைப்பில் இருக்குது. என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி ஒரு லைனாக அதே பிளான்ட். இதெல்லாம் இந்த வால்லே ஒட்டி வளரும் இல்லைங்களா, அந்த பிளான்ட் தான். இது நார்மலாக ஒரு இனுக்கு வச்சாலே வந்துடும் சொல்லுவாங்க. இது நிறைய ரெசார்ட்டில் இந்த மாதிரி காம்பவுண்டில் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். இது நைட் வியூனால் கொஞ்சம் லைட்ஸில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. மேலெல்லாம் படர்ந்துருச்சு பாருங்கள். இது சரியாக படர்ந்து வளருங்க. நிறைய கேரளாவில் இந்த மாதிரி பார்க்க முடியும். நம்ம பக்கங்கள்லேயும் மலைப்பகுதியில் ரெசார்ட்லாம் நிறைய பகுதிகளில், கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி இடங்கள்லையும் வச்சுருக்காங்க. நைட் பாருங்கள், நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி நல்லா ஜாலியாக உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக, நம்ம எதெல்லாம் ஒரு இதாக வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு வட்டம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதிலேருந்து நம்ம வெளியில் வரும்போது இருக்க ஒரு சந்தோஷம் வேறு தான். அது ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே நல்லது. அது ரொம்ப அந்த வட்டத்தை நம்ம உள்ளேயே சுருங்கி போயிருந்தாலும் நம்ம மனசும் ஃப்ரீயாக இருக்காது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு ஒரு குட்டி ஹால், ஒரு டைனிங். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த பக்கம் விண்டோவில் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருந்ததுங்க. எப்பயுமே எல்லா ரிசார்ட்லையும் இருக்க மாதிரி தான். அந்த டீ, காஃபி, ஹாட் வாட்டருக்கு ஒரு கெட்டில், நம்ம வேணும்னா டீ காஃபி போட்டுக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் அது ஃப்ரீயாக இருக்கிறது எப்பயும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அமௌண்ட்டுக்குரியது. சிப்ஸ் பாக்கெட், ஜூஸு, அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே எப்போவும் போல் எல்லா ரிசார்ட்லையும் இருக்க மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன இதில் நான் இங்கே இப்போ உள்ளே பாருங்களேன், தனியாக தான் ரூம். பெட்ரூம் நம்ம ஓப்பன் பண்ணி வீட்டில் இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு ஹால்லேருந்து பெட்ரூம் போனால் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப். அதனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் வியூ ரொம்ப அருமைங்க. இந்த டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். பால்கனிலேருந்து இப்படி பார்க்கும் பொழுது அதுவும் ஃபுல்லாக எல்லா டோருமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அது மார்னிங் டைமில் இப்படி பார்க்குறது, அதுவும் அந்த நேச்சுரலான சவுண்ட்ஸோட, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சவுண்ட்ஸை கேட்க கேட்க அங்கேயே இருக்க மாதிரி ஒரு மைண்டுக்கு ஃபீல், ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும். உங்களுக்கும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த சவுண்ட்ஸை கேட்கும் பொழுது. பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போனால் எந்திரிச்சு அந்த சவுண்ட்ஸை மட்டும் கேட்டுக்கிட்டே நம்ம பறவைகளோட ஒலிகளோட நல்லா ஒரு டீயோ காஃபியோ ஹாட்டாக குடிக்கும் பொழுது அதில் இருக்க சந்தோஷமே தனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ரெசார்ட்டில் இதுதான். இந்த பால்கனி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே அந்த மலையோட உச்சி வரைக்கும் அப்படியே சன்ரைஸ் ஆகிறது. கீழே பார்த்திங்கன்னா ஆறு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆறு போகுது. அதை அப்படியே தண்ணியை ரசிக்கலாம். கீழே பிளான்ஸ், உண்மையிலே கார்டன் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேருக்கு இப்படி வெளியில் போக பிடிக்காதவங்களுக்கு ரூம்லேயே இருந்தாலே போதுமானது. அவ்வளோ அட்டகாசமான இடம் சொல்லுவேன். ஏன்னா பழைய கட்டடம் தான், ஆனால் பழசுனா ரொம்ப அறுத பழசு கிடையாது. நல்லா, அதாவது இப்போ தான் புதுசாக கட்டுற மாடல் வேறு மாதிரி இருக்கும். இது அப்படியே கேரளா ஸ்டைல்லே இருந்தது. செம்மையாக இருந்தது. எனக்கு இங்கே இந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ் இருப்பாருங்களேன், பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, அதை கேட்குறதுல அவ்வளோ ஆனந்தங்க. அது உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த எப்பயுமே அருவி போகிற சத்தம், அந்த ஆறு ஓடுற சத்தம், இந்த பறவைகளோட சவுண்ட்ஸ், இதெல்லாம்
நம்ம சவுண்ட்ஸ் இல்லாமல் அதோட சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருக்கும்போது அது தனி சந்தோஷம். இதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த சன்ரைஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நேரம் அலுப்பில் தூங்கிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவேப்பா, அப்பப்பா விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. பொதுவாகவே அந்த டைம் ரொம்ப தேவையில்லைங்க. ஒரு 6 o'clock கரெக்டாக நம்ம எழுந்திரிச்சோம்னாவே சூப்பராக ரசிக்கலாம். வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசமாக. பால்கனினா வீட்லேயே நமக்கு வந்து பால்கனி ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்து நம்ம டோர் போட்டுக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, செம்மையாக இருக்கும். இது ஒரு சேஃப்டியான மெத்தடும் கூட. ஓப்பனாக இருக்கிறத விட இப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த மரத்தில் பலாமரம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இதில் ஊஞ்சல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊஞ்சல். இதில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட தூரம்லாம் இல்லை, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் யாராவது தள்ளி விட்டாங்கன்னா சூப்பராக ஊஞ்சல் ஆடலாம். இந்த மரம் என்ன தெரியுதுங்களா, இது வந்து ஆப்பிள். என்ன ஆப்பிள்னா சாமங்கான்னு சொல்லுவாங்கள்ல, வாட்டர் ஆப்பிள். அதுதான் நிறையா காய்ச்சி கிடந்துச்சு. அதிலே ரெட்டு அந்த வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து அதில் குட்டி குட்டியாக தான் இருந்தது, நிறைய பெரிய காயாக இல்லை. அது நிறைய நல்லா சாப்பிடுதுங்க. குரங்கு தான் நிறைய சாப்பிடுது. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று எடுத்துட்டேன். அதை எடுத்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பிடிக்கும், ஏன்னா வீட்லேயும் நான் அந்த செடி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய காய்கள் இருக்காது. இந்த மாதிரி ரெசார்ட்டில் போய் பார்க்கும்போது ஒரே க்ரீனிஸாக, அதுவும் அழகாக அவங்க கார்டன் மெயின்டைன் பண்ணுறதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு முடியலைனாலும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிளம்பி போனோம். எப்போவும் போல் நார்மலாக நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு தான். இட்லி, வடை, சாம்பார், சட்னி, ஆப்பம். இந்த ஆப்பம் பால் கறி, தேங்காய் பால் கறி செம்ம டேஸ்ட்டுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரி அவங்க ஆப்பத்துக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஜூஸ், இந்த ஐட்டம் எல்லாமே. இதை வந்து அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மில்கில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடியது, சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதோட வந்து பூரி, கிழங்கு. காலையில் நிறைய நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி பஃபே சிஸ்டத்தில் நம்ம நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பனானா வந்து இங்கே எப்பயுமே அந்த அவிச்சு தருவாங்க இல்லைங்களா, நேந்திரம் பழத்தை, அது இதெல்லாம் இருந்தது. அது மாதிரி பிரெட் ஆம்லெட் சூடாக போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் இருந்தது. தேவையானதை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் திரும்ப கார்டனை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது பாருங்கள், அழகாக சூப்பராக. இதில் இன்னும் ஃப்ளவர்லாம் வரல, அது வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி, அது ஒன்று. நிறைய அந்த மரங்கள்லேயும் குட்டி குட்டி பிளான்ட் அதில் வச்சுருந்தாங்க. ஆர்கிட், அந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஃப்ளவர் இல்லை அதில். இது பாருங்கள், நான் வீட்லேயுமே இந்த வாஸ்து பிளான்ட்டுன்னு சொல்லுவோம்ல, முள்ளாக இருக்கும், நிறைய ஃப்ளவர் இருக்கும். இது வந்து வீட்டில் நான் வச்சுருக்க மாதிரி இல்லைங்க, செம்ம கலரு. லீஃபும் சூப்பராக வித்தியாசமான கலராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி இந்த கொடி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலே பந்தல் போட்டு அந்த மாதிரி இருக்கிறது பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேச்சுரலாக நம்ம வீட்டில் பெரிய மரம் வளர்த்து அதில் ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடுற சுகம் இருக்கே அப்பா, நம்ம எத்தனை ஊஞ்சல் வாங்கி போட்டாலும் இதுக்கு ஈடு இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.